ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 40வது ஸ்லோகம். நாததஸ்தி பிருத்திவ்யாம் வாதிவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதி லஜைர்முக்தம் யதேபிஹி ஸ்யாத் திரிபுர்குணः. இயற்கை நின்று தித்த இம்முக்குணங்களினின்றும் விடுதலை அடைந்த உயிர் மண்ணுலகில் அல்லது விண்ணுலகில் வானவர்களுக்குள்ளும் இல்லை. புல் முதல் பிரம்மா ஈராக எல்லா உயிர்களும் முக்குணமயமான பிரகிருதியில் கட்டுண்ட ஆத்மாக்கள் ஆவார்கள். அவர்கள் மக்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, முக்குணங்களை கடக்கும் வரையில் அவர்கள் எல்லோரும் பத்தாத்மாக்களேயாம். அதாவது பிறப்பும் இறப்பும் அவர்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. குணபேதத்துக்கு ஏற்ப அந்த ஜீவர்களின் பிறப்பு மேலானதாகவோ அல்லது கீழானதாகவோ அமைவது இயல்பு. ஜீவர்கள் எல்லோரிலும் மிக பெரியவர் பிரம்மா. அவர் அடைந்திருப்பது ஒரு பதவியொழிய முக்தி அல்ல. அதாவது முக்குணங்களில் அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். முக்குணங்களை கொண்டல்லாது படைப்பு தொழில் நிகழாது. பிரகிருதி லயம் என்பது அவர் பெற்றுள்ள ஒரு பெரிய பதவியாகும். ஆனால் மற்ற ஜீவர்களுக்கு இருப்பது போன்று பிரம்மாவுக்கு மேலும் பிறப்பு இல்லை. ஒரு கல்பத்தின் முடிவில் பிரம்மானவர் கிரம முக்தி அடைகிறார். அப்பொழுது அவர் முக்குணங்களை கடந்தவர் ஆகிறார். ஒருவன் தாழ்ந்த சுபாவத்தோடு நெடுங்காலம் போராடியும் ஆத்ம ஞானத்தின் பொருட்டு இடைவிடாது உழைத்தும் சமாதி நிலையை அடையும் போது அகங்காரம் அடியோடு அகலும். ஆனால் சமாதி நிலையை அடைவது மிகவும் கஷ்டம். முக்குணத்தில் பிறந்த அகங்காரமானது எளிதில் நீங்குவதில்லை. அதனால்தான் நாம் இவ்வுலகில் மறுபடியும் பிறந்து துன்பத்தை அனுபவிக்கிறோம். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.